ராதாவை இந்த விட்டு துரத்திடலாம் நினச்சோம். அதுவும் முடியல. என் தம்பி பிள்ளைய இந்த வீட்டுக்கு மருமகளாக கொண்டுடலான்னு பார்த்தா என்ன வேலை செஞ்சாலும் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. இப்போல்லாம் அடிக்கடி அவருக்கு எனக்கு சண்டை வந்துட்டே இருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஜாஸ்மின். அவள் பேச்சை கேட்டுட்டு போய் நான் அவகிட்ட சண்டை போடுங்கிறது இவ்வளோ பிரச்சனை. எல்லாத்துக்கு முன்னாடியும் என்னை கையோங்கி அடிச்சிட்டாரு. அதுக்கு ஒரு மன்னிப்பு கூட கேட்கல. அவர் வருவார் அட்டை. சரி, ஏதாவது பண்ணுவோம். என்ன அழுது நாடகம் போட்டாலும் கண்டிப்பா நான் உங்ககிட்ட பேச போறதே இல்லை. எவ்வளவு தைரியம் இருந்தா என் மருமகளையும் மருமகனையும் இப்படி அசிங்கப்படுத்தியிருப்ப. வள்ளி, உங்ககிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. என்ன இவர் பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போகிறாரு? இங்கே ஒருத்தி அழுதுட்ருக்க, என்ன ஏதுன்னு கூட கேட்க மாட்டிங்களா? என்ன பண்ணுறது? ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன். ஆனால் உங்ககிட்ட இருந்து இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் இவ்வளோ நாளாக கிருஷையும் தேவாவையும் என் புள்ள மாதிரி வளர்த்தது நீங்கள் பார்த்துருக்கீங்க தானே? ஆனால் நீங்கள் என்னை கொஞ்சமாவது மதிக்கிறீங்களா? எல்லாத்துக்கும் காரணம் இந்த ராதா தான். அவளால் தான் எனக்கு இவ்வளோ பிரச்சனை. அவள் வரக்கு முன்னாடி ராணி மாதிரி இருந்தேன். என் பேச்சை கேட்டு இந்த வீட்டில் எல்லா விஷயமும் நடக்கும். ஆனால் இப்போ எல்லாமே மாறி போச்சு.